வணக்கம் மித்ரா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். வணக்கம் மித்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதி சிறப்பு நேர்காணல் பகுதி. இன்றைய தினம் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி, சிவனுக்குரிய மிகவும் உன்னதமான ஒரு நாள், சிவனுக்குரிய விரதங்களில் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக இன்றைய தினம் காணப்படுகிறது. ஆகவே சிவனின் குறித்து பல விடயங்களை நாங்கள் காலை பொழுதிலும் பேசியிருந்தோம். இப்பொழுதும் இன்றைய சிறப்பு நேர்காணல் பகுதியிலும் அது குறித்து தான் பேசப் போகின்றோம். இன்றைய தினம் இந்த சிவராத்திரியுடைய தாற்பயம், அதாவது இப்பொழுது நாங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றோம், என்னென்ன செய்ய வேண்டும் என்ற பல விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். அந்த வகையில் கலையகம் வந்திருக்கின்றார் தேஜஸ்வரா கலைக்கல்லூரியின் இயக்குனரும் நாட்டியத்தின் ஆசிரியருமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் கலைஞான சுடர் சுபாசினி பிரணவன் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இன்று மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி தினம். சிவராத்திரியை இன்று நாங்கள் அவளுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். கோவில்களிலும் பல விசேட பூஜை நிகழ்வுகளும் இடம்பெறுகின்றன. சிவராத்திரி பற்றியும் அதன் மகத்துவம் பற்றியும் நீங்கள் முதலில் விளங்கப்படுத்த வேண்டும். நிச்சயமாக இன்றைய ஒரு சிவனுக்குரிய நாளாக, போற்றுதலுக்குரிய நாளாக, வழிபடு தினமாக இந்த ஆண்டிலே மலருகின்ற இந்த நன்னாளிலே நேத்ரா தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சிவனடியார்களையும் ஆர்த்தகலாத பேரன்பின் வெளிப்பாடாக வணக்கங்களை தெரிவித்து, இந்த சிவனுக்கு உகந்த நன்னாளாக, சிவன் முழுமுதல் கடவுளாக போற்றுதல் செய்கின்ற சைவ சமயிகளாக பிறந்திருக்கின்ற இந்த மரபிலே வந்திருக்கக்கூடிய நாங்கள் இந்த நாளினுடைய மகத்துவத்தையும் மேன்மையையும் காலந்தோறும் எங்கள் தலைமுறைகளுள் கடத்தப்பட்டு போற்றப்பட்டு இந்த சிவனுக்கு உகந்த ராத்திரியாக, இரவு பொழுதாக, விழிப்பு நன்னாளாக, விரத நாளாக இதனுடைய மகத்துவங்களை சுமந்து வருகின்றோம். இதற்கு அடுத்தாற்போல் வரக்கூடிய தலைமுறையினருக்கும் சைவ சமயிகளாக பிறக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இது தலையாய கடமையும் உரிமையுமாக சிரம் மேற்கொண்டு வழிபடு தினமாக இந்த வருடத்தில், ஆண்டில் ஒரு தடவை மலருகின்ற மகா சிவராத்திரி நன்னாளாக நாங்கள் இந்த மகத்துவத்தை போற்றி வருகின்றோம். பல புராணங்களில் இதன் மகத்துவங்கள் கதைகளின் ஊடாக சொல்லப்பட்டாலும் ஆன்மீக ரீதியாக, தத்துவார்த்த ரீதியாக இதனுடைய ஆழத்தையும் அகலத்தையும் நாங்கள் பார்ப்பதற்கு இந்த ஆயுள், இந்த ஆத்மாவிற்கு போதாது என்றுதான் சொல்லலாம் இதன் மகத்துவத்தை குறித்து. நிச்சயமாக இந்த சிவராத்திரி என்பது இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் மட்டுமே நாங்கள் அதை சிவராத்திரி தினமாக போற்றி கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு மாதங்களிலுமே இந்த சிவராத்திரி மலர்கின்றது. சிவராத்திரிகள் பல இருந்தாலும் உண்மையில் யோக சிவராத்திரி, மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, இவற்றினுள் மகா சிவராத்திரிக்கு இந்த சிறப்பு நிலையை நாங்கள் போற்றுதல் செய்கின்ற கடமையில் எங்களினுடைய சமயத்தின் உட்பொருளில் மாதம் தோறும் நித்தியமாக வருகின்ற சிவராத்திரிகளை எங்களால் வழிபட முடியாத விடத்தும் இந்த மகா சிவராத்திரி நன்னாளிலாவது இந்த இறை சிந்தனையோடு, சிவ சிந்தனையோடு திருமுறைகளை எங்களினுடைய வழிபடு மனதில் இருத்தி, இறைவனை மனம் மொழி மெய்யால் வழிபட்டு இந்த ஆத்மாவை சுத்திகரிக்கக்கூடிய, மனதை ஒரு மேன்மையான நிலையை அடைய செய்யக்கூடிய நாளாக, மிகவும் சிறப்பு வாய்ந்த நன்னாளாக இந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரி நன்னாளாக நாங்கள் போற்றுதல் செய்கின்றோம். மாசி மாதத்திலே வரக்கூடிய இந்த சிவராத்திரி மகத்துவம் ஆனது, இந்த பிறவியை நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ இந்த புண்ணிய பூமியிலே பிறந்திருக்கின்றோம். ஆனால் பல நல்வினைகளை ஆற்றுவதற்கு தீவினைகள் சூழவும் இருக்கின்ற பட்சத்தில் இந்த தீவினைகளை அகற்றி நல்வினைகளுக்குள் செல்லுகின்ற பாதையானது ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஒரு கலக்கமாக, தெளிவின்மையாக, இருளாகவே இருக்கின்றது. ஆகையினால் இந்த இருளிலிருந்து ஒரு விழிப்பு நிலை ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவசியமாகின்றது. இந்த மாந்தர்களாக பிறந்திருக்கின்ற, ஆறறிவு கொண்டிருக்கின்றோம் என்ற மனதை சுமந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமானது மந்திரமாக நாங்கள் செபித்தேனும் வழிபட்டு இந்த கிரியைகள் ஊடாக எங்களினுடைய உடலினால், மனதினால், புத்தியினால், சித்தத்தினால் எல்லாவற்றினாலுமே இந்த மனதை ஒரு
நல்ல நிலையிலே மேன்மையான நிலையிலே நாங்கள் பேணுவதற்கு இந்த விரதங்கள் மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. அவ்வண்ணமாகவே இந்த சிவராத்திரி நன்னாளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். விரதங்களின் முக்கியம் தாற்பயம் இவ்வாறு இருக்கும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் இந்த உலகின் சிவராத்திரியின் பொருத்தப்பாடு இன்றைய காலகட்டத்தில் காலம் மாறி வருகிறது, விரைவாக மாறி வருகிறது, நவீன உலகம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான காலப்பகுதியில் சிவராத்திரியின் பொருத்தப்பாடு எவ்வாறாக இருக்கிறது, எவ்வாறாக இருக்க வேண்டும்? இதுவும் ஒரு அருமையான வினாதான். உண்மையில் சிவராத்திரி என்ற ஒரு பொருண்மையை நாங்கள் இன்று நேற்றல்ல, புராண காலங்கள் தொட்டு எங்களுக்கு எட்டாத காலங்களினுடைய நீட்சியின் ஆரம்ப சூட்சுமத்திலிருந்து கேள்விப்பட்டு வருகின்றோம். அந்த காலங்களிலே எவ்வாறு கொண்டாடினார்கள், எவ்வாறு இந்த விரதங்களை நோற்றார்கள் என்ற காலத்தின் வரலாற்று அடிப்படையில் இன்றைய காலம் தெறி அழுத்தி தொழில் நடாத்துகின்ற உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் அந்த மேன்மையையும் மகத்துவத்தையும் நாங்கள் எந்தவித குறைவுபடாத வண்ணமாக நாங்கள் நிறைவாக இதை போற்றுதல் செய்து இந்த விரதங்களை அனுஷ்டித்து வருகின்றோம் என்பது அந்த வழியாக வருகின்றவர்களுக்கு உண்மையான செய்தி. ஆனால் இந்த இருண்மையிலேயே சிக்கி திளைத்திருப்பவர்களுக்கு சிவராத்திரி ஆகட்டும், நவராத்திரி ஆகட்டும், எந்த விரதங்களோ இந்த விழாக்களோ ஆகட்டும் ஒரு களியாட்டமாக இருக்கலாம். ஏனென்றால் அவர்களை சூழ அறியாமை எனும் இருள் மூழ்க நிறவை இருக்கின்றது. ஆகையினால் அறிவு நிலைப்பட்டு ஒரு உயர்ந்த பாதையில் பயணிக்கக்கூடிய அல்லது பயணிக்க விரும்புகின்ற ஒவ்வொரு ஆத்மாவிற்கும், பக்குவமான நிலையிலே பயணிக்க வேண்டும் என்று துடிக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவிற்கும், பரம்பொருளை காண வேண்டும், உணர வேண்டும் என்ற வேட்கையோடு பிறந்திருக்கின்ற வளருகின்ற ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சிவராத்திரியினுடைய மகிமையும் மகத்துவமும் என்றென்றுமே மேன்மையாகவே இருக்கின்றது. ஆகையினால் இன்றைய காலத்தில் இதன் பொருத்தப்பாடு பற்றி சற்று யோசித்தால், ஆழமாக யோசித்தால், சிறுபராயத்திலே இந்த நித்திரையை நாங்கள் விழிக்க வேண்டும் என்பதற்காக பல கேளிக்கை அம்சங்கள் நிறைந்த சில நிகழ்வுகளை கூட பார்க்கலாம். இந்த இல்வாழ்க்கைக்கு பொருத்தமில்லாத பல விடயங்களை அன்றைய இரவை விழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவர்கள் செலவிடக்கூடும். அது அவர்களினுடைய அறியாமையால் இருக்கலாம் என்பதை நாங்களும் பார்க்கின்றோம். இந்த காலங்களிலே இவை பொருத்தப்பாடாக இல்லாது விட்டாலும் அவர்கள் என்று விழிப்படைகின்றார்களோ அன்று இந்த இறைவனை பற்றி சிந்திக்கின்ற ஒரு விழிப்பு நிலையில் அவர்கள் பயணிப்பார்கள். ஆனாலும் இந்த கலை அம்சங்களோடு நடன இசை நிகழ்ச்சிகளோடும் ஆலயங்கள் இன்றும் அவற்றை முன்னெடுத்து வருகின்றது. மிகவும் போற்றுவதற்கு உரிய ஒரு செயலாக பாராட்ட நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் இவ்வாறு பரவி நாங்கள் யோசிக்கலாம். இந்த மனம்தான் அனைத்திற்கும் மூலமாக இருக்கின்றது, மனம்தான் அனைத்தையும் இயக்குகிறது, செயற்படுத்துகிறது. இந்த மனத்தை கட்டுப்படுத்துவதில் நீங்கள் சொன்னது போல ஒரு தெளிவில்லாத வாழ்க்கையில் குழப்பமாகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனத்தை கட்டுப்படுத்துவது எவ்வாறு? அதற்கு நம் ஆன்மீக ரீதியில் அல்லது ஏதேனும் பயிற்சிகள் இருக்கின்றதா? மனத்தை கட்டுப்படுத்துவது எவ்வாறு? நிச்சயமாக மனதை கட்டுப்படுத்துவதற்குத்தான் இந்த விரதங்கள் அடிப்படையாக இருக்கின்றன. இப்போது சிவனுக்கு ஒரு ராத்திரியாக இருக்கின்ற போது சக்திக்கு 9 ராத்திரிகளாக நாங்கள் கொண்டாடுகின்றோம். இப்போது ஒரு வீட்டிலே நாங்கள் 9 பேர் இருக்கின்றோம். ஒரு காரியத்தை நாங்கள் 9 பேரும் சேர்ந்து செய்தோம் என்பதை விட நான் ஒருவனே இந்த காரியத்தை ஆற்றினேன் என்போது அந்த பலம் அங்கு புலனாகின்றது. அதே போல் இந்த சிவராத்திரியினுடைய பலம் என்று பார்க்கின்ற போது அது ஒரு அடிப்படையான ஒரு குறியீடாக பார்க்கின்ற ஒரே விடயம் அந்த பலம் பொருந்திய அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் எங்களுக்குள் எடுக்க வேண்டும். அதற்கு மனம் பக்குவமடைய வேண்டும். மனதினை பக்குவமடைய செய்வது அடிப்படையான ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நெறி. நாங்கள் பிறந்திருக்கின்ற போதே அந்த பிறந்து நாங்கள் செவி கேட்கின்ற ஒலிகள் தொடக்கம் அறிவு ரீதியாக பெற்றுக்கொள்கின்ற வாழ்க்கை வரை இந்த மனதை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கு, குறிப்பாக உணவிலாகட்டும் ஏனைய விரும்புகின்ற பொருட்களிலாகட்டும், மனதை கட்டுப்படுத்துவதற்கு பயிற்சிகளை பெற்றோர் வழங்குவார்கள், ஆசிரியர்கள். இதை ஆங்கிலத்திலே நாங்கள் டிசிப்ளின் என்ற ஒரு வரன்முறைக்குள் நாங்கள் நெறிப்படுத்தி வாழ்க்கையில் நாள்தோறும் அதை பயிற்சியால் எடுத்து வருகின்றோம். இவ்வாறான விரத நாட்களில் எங்களுடைய மனம் புலன்வழி போகாது நிற்றல் பொருட்டு உணவை விடுத்து அல்லது சுருக்கி இந்த பொறிமுறைகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு பயிற்சி மேலான ஒரு நிலையை எங்களுக்கு தருகின்றது.
இன்னும் ஒன்று சொல்லப்போனால் இந்த நிலவிற்கும் எங்களுடைய மனதிற்கும் ஒரு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. குறிப்பாக இந்த சிவராத்திரி கூட ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அமாவாசை, அதாவது நிலவினுடைய சந்திரனுடைய சுழற்சி கணக்கிலே 14வது நாள், அமாவாசைக்கு முதல் நாள் சிவராத்திரியாக மலர்கின்றது, மாத சிவராத்திரியாக. அந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களில் எங்கள் அனைவருக்கும் தெரியும், மனங்கள் பாதிப்புக்கு உட்படக்கூடிய நிலை நாங்கள் அனைவரும் சாதாரண வாழ்க்கையிலே உணரக்கூடிய ஒரு அம்சம். இதை காத்திரமான நாட்கள், கனத்த நாட்கள் என்று கிராமங்களிலே சொல்வார்கள். ஆகையினால் இந்த அமாவாசை, முழு நிலவு இரண்டிற்கும் வழிபாட்டிற்கும் இந்த சைவ சமயத்திற்கு அப்பாலும் தொடர்பு இருக்கின்றது. இப்போ இஸ்லாமிய மக்கள் பிறை பார்த்து உண்ணுவதை விரதம் நாட்டிலே கொண்டிருக்கின்றார்கள். வேறு நாடுகளில் இல்லாத ஒரு சிறப்பு இலங்கைக்கு இருக்கின்றது. பௌர்ணமி தினத்திலே நாங்கள் விடுமுறையாக அனுஷ்டித்து அந்த பௌர்ணமி தினத்தை பௌத்தர்கள் கொண்டாடி வருகின்றார்கள். ஆக சைவ சமயம் கடந்த நிலையில் இந்த நிலவை கொண்டாடுகின்ற ஒரு வழக்காறு இருக்கின்றது. இதற்கு அடிப்படை மனம்தான். ஆகையினால் இந்த மனதை கட்டுப்படுத்துவதற்கும் நிலவினுடைய சுழற்சிக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ஆகையினால் இந்த மனதோடு கட்டுப்படுத்தி மனதை நெறிப்படுத்துகின்ற மிக சூட்சுமமான பொருளோடு இந்த சிவராத்திரி ஒன்றி நிற்கின்றது என்பதுதான் இந்த சிவராத்திரியினுடைய மிகச்சிறந்த ஒரு கருப்பொருளாக இருக்கின்றது. நீங்கள் தேஜஸ்வரா கலைக்கல்லூரியின் இயக்குனராக, நடன ஆசிரியராக இருக்கின்றீர்கள். உங்களிடம் இப்பொழுது சிவன் குறித்து பேசிக்கொண்டிருக்கும். சிவனும் இந்த நாட்டியத்துடன் தொடர்புபட்டவர், பரதத்துடன் தொடர்புபட்டியவர். அவரும் ஒரு கூத்தன் என்றும் சொல்வார்கள், அவரும் ஆடி இருக்கின்றார். இந்த கலைகள் இந்த மதத்துடன், இந்த சைவ சமயத்துடன் எவ்வாறு தொடர்புபட்டிருக்கின்றது, அது குறித்தும் நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். உண்மையில் இசையின் ஒலி வெளிப்பாடாக இறைவன் இருக்கின்றார் என்பதை நாங்கள் திருமுறை பாடல்களின் ஊடாக நாங்கள் ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே, உலகிற்கு ஒருவனாய் நின்றாய். ஒலியோடு தொடர்புடைய இறை வடிவம் எங்களினுடைய பரம்பொருளாக நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். ஒலியோடு சேர்ந்த அந்த அசைவினால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒலிக்கும் அசைவிற்குமான இந்த இணைப்பை கலைகளின் வடிவமாக நாங்கள் பார்க்கின்றோம். இயலாக, இசையாக, மொழியாக நாங்கள் இந்த உலகிலே கலை வடிவிலே எங்கள் மனதை மிக லாவகமாக, இலகுவாக இறைவனை காண்பதற்குரிய பாதையில் எங்கள் காலடிகளை எடுத்து வைப்பதற்கு அடிப்படையாக இருப்பது கலைகள் என்றால் மிக இல்லை. கலைகளை செந்நெறியாக கற்கின்ற ஒருவருக்கு இயல்பாக இறை ஞானம் கிட்டும் என்பதை சாஸ்திர நூல்கள் சொல்லி நிற்கின்றன. குறிப்பாக தியாகராஜ சுவாமிகள் அவர்கள் இறைவனிடம் நேரடியாக தரிசனம் பெற்றிருக்கின்றார் என்பதை எங்களுடைய சைவ சமயத்திற்கு அப்பால் நாங்கள் பார்க்கின்றோம். சைவ சமயத்திலே நாயன்மார்களாகட்டும் ஒலியோடு இந்த பதிகங்களை பண்ணோடு பாடி பண் பொருதி இருக்கக்கூடிய மொழியூடாக பொருள் உணர்ந்து நாங்கள் இற்றவரை கேட்டு வாழ்வதற்கு உகந்த அந்த திருமுறைகளை அவர்கள் இசை வடிவிலே இறைவனை போற்றுதல் செய்திருக்கின்றார்கள். இந்த உலகை இயக்குகின்ற மிக பெரும் சக்தி வாய்ந்த ஆடல் வல்லானாக நடராஜ பெருமானுடைய தத்துவங்கள், மிக நீட்சியான ஒரு தத்துவத்தை இந்த உலகிற்கு, எங்களுக்கு இந்த இல்வாழ்க்கையை நாங்கள் நல்லபடியாக சுமந்து செல்வதற்கு தந்த வண்ணமே இருக்கின்றன. ஆகையினால் நிச்சயமாக இந்த கலை ஒவ்வொரு ஆத்மாவையும் செந்நெறிப்படுத்துகின்றது, வழிப்படுத்துகின்றது. பக்தியான பாதையிலே அவர்களை இழுத்து இலகுவாக வழிநடத்தி செல்வதற்கு இந்த பிறவியினுடைய நோக்கம் முத்தி இன்பம் பெரும்பொருட்டாகிய அந்த தூர நோக்கிற்கு மிக இலகுவாக அந்த மனதை, ஆத்மாவை லயப்படுத்துவதற்கு கலைகள் நல்லதொரு அடிப்படையான சூட்சுமமான ஒரு பொருளாக இருக்கின்றது. இன்றைய சந்ததியினருக்கு புலனாகும்படி இந்த சிவராத்திரியை எவ்வாறு பார்க்கலாம்? குறிப்பாக இதை சொல்வார்கள், ஆலயத்திற்கு சிறுவர்களை அழைத்து செல்கின்ற போது முதலில் அங்கு தரப்படுகின்ற இந்த மோதகம், வடை, பிரசாதங்களை அவர்கள் முதலில் அதைத்தான் பார்ப்பார்கள். அதற்கு பின்னால் அங்கு நடக்கின்ற செயற்பாடுகளை அவர்கள் அவதானிப்பார்கள். பின்னர் ஏன் என்ற வினாவை தொடுப்பார்கள். இவ்வாறு தான் அவர்களுக்கு சமயம் என்பது காலம் தாழ்த்தி புலனாகும் என்று. அதே போலத்தான் சிவராத்திரி இவ்வளவு மகத்துவமாக இருக்கின்றது. இந்த சிவராத்திரியினுடைய மகத்துவத்தோடு சிறுவர்களை நாங்கள் தத்துவமாக கூறுவது என்பது
அவ்வளவு இலகுவான விடயம் அல்ல. குறிப்பாக இந்த இரவில் விழித்திருத்தல் என்பதை நாங்கள் காலம் கடந்து எப்படி அதை சுமந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், இரவில் கண்ணை விழித்தல் மட்டும்தான் சிவராத்திரி என்று. ஆனால் எங்களினுடைய புலன்கள் விழிக்க வேண்டும், இந்த ஆத்மா விழிக்க வேண்டும், இருளில் இருந்து ஒரு எழுச்சி நிலை கிடைக்க வேண்டும் என்பதுதான் அந்த விழிப்பு. அதை நாங்கள் வெறுமனே நித்திரையை துரத்தல், கண்ணை விழித்தல் என்ற ஒரு செயற்பாட்டிற்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அப்ப இந்த தலைமுறை இடைவெளிகள் உருவாகுகின்ற போது சிறுவர்களுக்கு நாங்கள் இதை புகட்டுவது மிகவும் கடினமான ஒரு பரப்பு. ஆகையினால் அவர்களுக்கு இரவு பொழுதில் கலை சார்ந்திருக்கக்கூடிய கலை வடிவங்களினூடாக, நல்ல இசை வடிவங்களினூடாக பக்தி பாடல்களை செவி கேட்பதற்கும், நல்ல நடன ஆற்றுகைகளை அவர்கள் கண்டுகளிப்பதற்கும், பொருத்தமான களங்களை அமைத்து கொடுப்பதனூடாக முதலில் அவற்றின் ஊடாக அவர்கள் லயப்படுவார்கள். அதன் பின்னர் அவர்களிடமே இந்த வினாக்கள் எழக்கூடும். இந்த இரவில் நாங்கள் ஏன் இதை செய்கின்றோம்? யாரோ ஒருவரிடம் அவர்கள் இந்த வினாவை தொடுப்பார்கள். இவ்வாறு நாள் செல்லுகின்ற போது அந்த ஆத்மாவிற்கு பழக்கங்கள் வளர்க்கப்படுவது வளமைதானே. அதனால் அந்த பழக்க வழக்கத்தின் ஊடாக அவர்களினுடைய தலைமுறைகள் வளருகின்ற போது இந்த பொருண்மைகளை நிச்சயமாக அவர்கள் சுமப்பார்கள், விளங்குவார்கள் என்று சொல்லலாம். இன்னும் ஒன்று சொல்வதற்கு, இந்த தத்துவ ரீதியாக நாங்கள் சிறுவர்களிடம் புலப்படுத்துவதற்கு, ஒரு இருள்மை என்று சொல்கின்ற போது அதற்கு ஒரு குறியீடாக கருமை சொல்லலாம். இருட்டாக இருந்தால் அது இருட்டாக இருக்கின்ற போது அதை ஒரு கருப்பாக, துயரமாக நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். இப்போது அந்த இரவு என்பதற்கு கருமை என்ற ஒரு பொருளை நாங்கள் கொண்டால், அங்கேயோ கரு என்ற சொல் மூலச்சொல், வேர்ச்சொல் அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் உயிர் உற்பத்தியாகின்ற இடமும் கருதான். அதே போல கருவறையில் உயிர் உற்பத்தியாகின்ற போது அங்கே இருட்டு. நாங்கள் பிறக்கின்ற போதே அந்த இருண்மையிலிருந்து தான் பிறக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய ஆலயங்களுக்கு செல்கின்ற போது மூலஸ்தானம் கருவறை என்று சொல்கின்றோம். அங்கேயும் நாங்கள் இன்றைய காலத்தின் கோலத்தால் அதை ஒளியூட்டி வைத்திருக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக அந்த விக்கிரகங்கள், மூல விக்கிரகங்கள் இருளில் தான் இருக்கும். ஆகையினால் கருவறையாகட்டும், எந்த கருவறையாகட்டும், அது தாயினுடைய கருவறையாகட்டும், பரம்பொருள் இருக்கின்ற கருவறையாகட்டும், அது இருளிலே தான் இருக்கின்றது. ஆகையினால் இந்த இருளிலிருந்து ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு கிட்ட வேண்டும். இன்னொரு கருவறையில் பிறக்காது இருக்க வேண்டும், அதாவது பிறவி இருக்கக்கூடாது என்ற எண்ணம் யாருக்கு எழ வேண்டும் என்றால், இவ்வாறு சிந்தனைகளை தோற்றுவித்து விடை காண்பவனுக்கு இனி இந்த ஒரு கருவறைக்குள் நான் செல்லக்கூடாது, சென்றால் அது நித்திய கருவறை மூலஸ்தானத்தில் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு ஆசையில் அவனுடைய பயணம் நிச்சயமாக அமையும். ஆகையினால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பல நிரூபணங்களை கேட்பார்கள். இப்போ உதாரணமாக ஒரு பிரித்தானியாவில் இருக்கின்ற ஒரு காட்சியை அல்லது ஒரு உறவினர் ஊடாக நாங்கள் உடனடியாக நினைத்த உடனே அவர்களினுடைய இல்லத்தை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வீடியோ கால் என்று சொல்லக்கூடிய காணொளி வடிவத்தில் நாங்கள் பார்க்கலாம். அல்லது அங்கே நடக்கின்ற செய்தியை உடனடியாக இங்கே நாங்கள் அறிகின்றோம். இதை நம்புகின்றோம். ஏனென்றால் எங்கள் கரங்களிலே அதற்குரிய மடிக்கணினியாகட்டும், கைபேசியாகட்டும் எங்கள் கரங்களில் இருப்பதனால் அதை நாங்கள் நம்புகின்றோம். ஆனால் நம்ப முடியாத ஒரு சூட்சும பொருளாக இறைவன் இவ்வாறு இருப்பதனால் இன்றைய காலகட்ட தலைமுறையினருக்கு காண்பிய தேவையை நாங்கள் காட்சிப்படுத்த வேண்டிய ஒரு பொருள் இருக்கின்றது. ஆனால் இது காண்பியமாக காட்டுவதற்கு அப்பால் உணரக்கூடிய ஒரு பொருளாகத்தான் இந்த பரம்பொருள் இருக்கின்றது. காலத்தால் அவர்கள் உணர்வார்கள் என்றுதான் என்னால் சொல்ல முடியும். உணர முற்படுவதுதான் நமது நோக்கமாகவும் இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது பல விடயங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். சிவன் குறித்து, சிவனுடைய பெருமை, சிவராத்திரி குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த சிவராத்திரியை இப்பொழுது தற்காலத்தில் ஒரு களியாட்ட பொழுதாக பார்க்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தருணத்தை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துவீர்கள்? ஏதேனும் வாய்ப்பு கிடைத்தால் சொல்வதற்கு. இந்த வினா உண்மையில் எப்போதுமே எனக்கு ஒரு தர்ம சங்கடமாக எழுகின்ற ஒரு வினா தான். விரத நாட்களில் மட்டுமல்ல, விரத நாட்களில் மட்டும்தான் களியாட்ட சம்பவங்களில் ஈடுபடுகிறார்களா என்றால் இல்லை. வாழ்க்கையை ஒரு களியாட்டமாக பலர் திசை திருப்பி கொண்டு செல்கின்றார்கள். இது எங்கு செல்லுமோ என்ற அச்சம் பலருடைய மனதிலே இருக்கின்றது. ஆனால் சிலர் திடமாக சொல்கின்றார்கள், காலந்தோறும் இந்த மக்கள் வாழ்ந்துதான் இருக்கின்றார்கள், இப்போது அது சற்று விரவி இருக்கின்றது. இப்போது ஒரு பிறந்த நாளாகட்டும், இந்த பிறந்த நாள் ஏன் கொண்டாடுகின்றோம் என்ற நோக்கம் இல்லாமல் நள்ளிரவில் எழுந்து
அவர்களினுடைய இந்த கொண்டாட்டங்களில் ஒன்று அந்த கேக் என்று சொல்லுகின்ற அந்த சிற்றுண்டி வகையை அதன் மேல் இடப்பட்டிருக்கின்ற அந்த ஐசிங் என்று சொல்லக்கூடிய போது உடல் முழுவதும் பூசுவது, பூசி துன்புறுத்தலை அவர்கள் வெற்றியாக கொண்டாடுகின்றார்கள், மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இவ்வாறு இன்னும் பல உதாரணங்களை சொல்லலாம். ஆகையினால் என்னுடைய அவதானிப்பில் இன்றைய காலத்தில் வளருகின்ற உதித்திருக்கின்ற தலைமுறையினர் இன்னொருவர் துன்பப்படுவதை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று எனக்கு படுகின்றது. இவற்றையெல்லாம் நாங்கள் கண்டுகொண்டே சென்றால் நாங்கள் போகின்ற வழியும் நமக்கு ஒரு குறுக்கூடாக அமையும். ஆகையினால் எங்கள் சார்ந்த கொள்கைகளை எங்களால் முடிந்தவரை பரப்பி ஒவ்வொருவரும், அது எந்த சமயமாக இருக்கட்டும், இந்த பூமியிலே பிறந்திருக்கின்ற ஒவ்வொரு மேன்மையான மக்கள் அல்லது மேன்மையான மனங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய ஒரு தலையாய கடமை இந்த பூமியிலே இந்த தர்மத்தை ஆற்றிவிட்டு செல்வதுதான். புத்தபெருமான் கூட நாங்கள் இப்போ எங்களுடைய சமயத்தை மட்டும்தான் நாங்கள் போற்றுகின்ற, அதற்கு அப்பாலும் எல்லா வகையில் நினைத்து பார்த்தாலும் எவ்வளவோ ஏகபோக உல்லாசமான வாழ்க்கையில் வாழ வேண்டியவர். ஆனால் இன்பமும் துன்பமும் உலற்றுகின்ற இந்த இல்வாழ்க்கை வேண்டாம் என்று புறந்தள்ளி ஒரு ஆலமரத்தடியை தேடி போனார். அதே போல இந்த கேளிக்கை களியாட்டங்களை துறப்பதற்கு வழிமுறைகளை இருப்பவர்கள் ஆக்கி கொடுக்காமல் இருந்தால் அதுவே ஒரு நல்ல உதவியாக இந்த தலைமுறையினர் வளர்வதற்கு இலகுவான பாதையாக வழிகாட்டியாக இருக்கும் என்றுதான் என்னால் சொல்ல முடிகின்றது. ஆனால் இருக்கின்ற ஒவ்வொருவரும் காலத்துக்கு இதுதான், காலத்தோடு ஓடுவோம் என்று சொல்லி ஓடுகின்ற போது இந்த முரண்பாட்டை நாங்கள் சந்திக்கின்றோம். ஆகையினால் இந்த முரண்பாட்டை நீக்குவதற்கு எல்லோரும் எது மேன்மையான ஒன்று என்ற ஒரு பொருளில் சிந்திக்க வேண்டும், செயற்பட வேண்டும். எங்களினுடைய மனங்கள் எல்லாமே இந்த மேன்மையான ஒரு நிலையை இந்த இல்வாழ்க்கையிலே சுமந்து நிற்க வேண்டும். அந்த பொருளைத்தான் இந்த சிவராத்திரியும் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. ஆகையினால் இந்த தலைமுறையினர் எங்களுக்கு வேண்டப்படாத இந்த கேளிக்கைகள், தேவையில்லாத சந்தோஷங்கள், இன்னொருவரை துன்புறுத்தி நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற அந்த மகிழ்ச்சிகள் எல்லாவற்றையும் புறந்தள்ளி மிகச்சிறந்த உயர்ந்த இன்னொரு மனிதன், இன்னொரு உயிர் இன்பமாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகளை தேடி கண்டறிந்து உய்யும் வண்ணம் இந்த சிவராத்திரி நாளில் பரம்பொருளை பிரார்த்தித்து அவர்களை வாழ்த்துகின்றேன். இதை தவிர சொல்வதற்கு ஒன்றுமில்லை. உண்மையில் அழகாக சொன்னீர்கள். அறியாமையில் என்னும் இருளில் இருப்பதனால தான் நாங்கள் தடுமாறி கொண்டிருக்கின்றோம். அந்த அறியாமை என்னும் இருளை நீக்குவதற்கு தான் ஞான ஒளியை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம், அந்த பயணத்தில் செல்கின்றோம். இந்த சிவராத்திரி உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்படுகிறது. இலங்கையில் நாங்கள் பார்த்துவிட்டோம். இந்தியா அதே போல உலகளாவிய ரீதியில் இந்த சிவராத்திரி எவ்வாறாக இருக்கின்றது? இப்போது நாங்கள் எங்களுடைய அகச்சூழல் புறச்சூழல் இரண்டிலும் இதன் தாக்கங்களை நாடுகள் கடந்த ஒரு பார்வையில் பார்க்கலாம். குறிப்பாக சொல்ல போனால் ஈழம் பாரதம் தடக்கி விழுந்தாலும் சமயத்தில் சைவ சமயத்திலே விழுந்த மண். ஆனால் இன்று இந்த வளர்ச்சிகள் கோலோச்சி வேறு வேறு கலாச்சாரங்களை, வேறு வேறு கொள்கைகளை, வேறு வேறு திட்டங்களை எல்லாம் சுமத்தி இந்த தடக்கி விழுகின்ற போது அது இடுக்குகளை நமக்கு தரக்கூடிய ஒரு சூழல் புறச்சூழலாக அமைந்திருக்கின்றது. ஆனால் மனங்களை, அகச்சூழலை அசையாத வண்ணம் எந்த ஒரு சைவ சமை திடமாக பரம்பொருளை பற்றி நிற்கின்றானோ அவன் எங்கிருந்தாலும் தன்னுடைய கொள்கைகளையும் சிந்தனையையும் செயலையும் மாற்றாத வண்ணம் இருப்பான். இந்த புலம்பெயர் தேசங்களிலே பல பெற்றோர்கள் உரையாடுகின்ற போது கவலைப்பட்டு கொள்வார்கள், பிள்ளைகளை வளர்க்க முடியவில்லை. அது புறச்சூழல் அவர்களுக்கு அங்கே அதாவது கை கொடுக்கவில்லை. ஆகையினால் அந்த மனம் அங்கே சங்கடப்பட்டு கொள்கின்றது. இந்த தன்னுடைய சுய ஆத்மாவுக்கு மட்டுமல்ல, இந்த சமுதாயம் என்னுடைய கொள்கைகள் இனி பற்றி வளர்வதற்கு கொழுகொம்பு அற்று நிற்குமோ என்ற அச்சத்தால் ஒரு சைவ சமை அங்கே வேதனை உறுகின்ற ஒரு பார்வையில் நான் பிற நாடுகளை பார்க்கின்றேன். ஆனாலும் என்னிடமும் இப்போது பிரித்தானிய மண்ணிலே பல மாணவர்கள் இணைய வழியில் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் பன்னிசை. அவர்களை பார்க்கின்ற போது அந்த திருமுறைகளை ஆங்கிலத்திலே எழுதி அதை மனனம் செய்து உச்சரிப்புகளை எல்லாம் சீர்படுத்தி நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற போது மிக அழகாக பாடுகின்றார்கள். சிலிர்க்கின்ற அளவிற்கு இருக்கின்றது. ஆகையினால் எங்கே குறைந்திருக்கின்றது, எங்கே நிறைந்திருக்கின்றது என்று பொதுவான ஒரு முடிவில் பல நாடுகளை சுட்டி எங்களால் சொல்ல முடியாது போனாலும்
ஆரம்ப காலங்களில் இருந்த செழுமை குன்றிவிட்டது என்று சொல்லலாம். அதற்கு எங்களுடைய அகச்சூழல், எங்களுடைய மனம் ஒரு கொள்கையிலே, ஒரு நிலையிலே இல்லை. அதனால் தான் அந்த மன பக்குவங்களை பற்றி ஆரம்பத்திலே நாங்கள் கதைத்திருந்தோம். மனங்கள் பக்குவமாக இருக்கின்ற போது அது எந்த இடத்தில் இருந்தாலும் இறுக நிற்கும். ஆகையினால் செழுமைகள் குன்றி இருக்கின்றன இந்த காலத்திலே. ஆனால் நிச்சயமாக இது அழிந்து போகும் என்று சொல்ல முடியாது. கால நீட்சியில் ஒருவேளை பழைய செழுமைக்கு திரும்பலாம், இல்லை குறைந்து நிமிந்து இந்த பூமியினுடைய சுழற்சி, இந்த வாழ்க்கையினுடைய சுழற்சி இரவு பகலை போல, இன்பம் துன்பத்தை போல எங்களுடைய இல்லங்கள் உள்ளங்கள் சுழன்று போகின்ற இந்த இல்வாழ்க்கையில் இவை ஒரு சாதாரண நிலைதான். ஆகையினால் குறைத்து மதிக்கவோ கூட்டி சொல்லவோ முடியாமல் இந்த செழுமைகள் குன்றிய நிலையில் என்னால் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சிவன் அருள் சிந்தையில் நின்ற அதனால் சிவன் அருளாலே அனைத்தும் இடம்பெறுகிறது. உண்மையில் பல்வேறு விடயங்கள் பேசியிருந்தோம், பல்வேறு பலனுள்ள விடயங்களை பேசியிருந்தோம். உள்நாட்டிலும் அல்ல, புலம்பெயர்ந்த தேசத்திலும் இவ்வாறான விடயங்கள் இருக்கின்றன. பல்வேறு விடயங்கள் பேசியிருந்தோம். அந்த வகையில் நாங்கள் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். நேத்ரா தொலைக்காட்சியும் இன்றிரவு 11:55 முதல் நாள் முழுவதும் நேரடியாக கபிதாவத்தை கலீஸ்வரர் ஆலயத்திலிருந்து நேரடியாக அஞ்சல் செய்கின்றது. அதனையும் நாங்கள் நேர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். அந்த வகையில் இன்றைய விசேட நேர்காணல் பகுதியை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். நன்றி. உங்களுக்கு மிகவும் அற்புதமான பல கருத்துக்கள் என்றுக்காக மீண்டும் நேத்ரா குடும்பம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் தேஜஸ்வரா கலைக்கல்லூரியின் இயக்குனரும் நடன ஆசிரியரும் அதே போல கவிதாயினி, கவிதை எழுதும் ஆற்றல் கொண்டவரும் ஆசிரியர், இவ்வாறு பன்முக திறமை கொண்ட ஒரு அதிதியை நாங்கள் கலையகம் அழைத்து வந்து இந்த நன்னாளில் மகா சிவராத்திரி குறித்தான பல விளக்கங்களை தெரிவித்துக் கொண்டோம். அந்த வகையில் கலைஞான சுடர் சுபாசினி பிரணவன் அவர்களுக்கு மீண்டும் நேத்ரா சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய முதலாவது சிறப்பு நேர்காணல் பகுதியை நிறைவு செய்து கொள்கின்றோம். இரண்டாவது நேர்காணல் பகுதி 10 மணிக்கு உங்களை சந்திக்கும். அதுவரை ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்தும் 10 மணிக்கு இரண்டாவது சிறப்பு நேர்காணல் வழியாக சந்திக்கலாம். இப்பொழுது ஒரு அருமையான பாடல் பார்த்து மகிழலாம்.